ஒரு தந்தை தன் பிள்ளையை வளர்க்கிறார், நல்ல அஹ்லாக்குள்ள பிள்ளையாக வளர்க்கிறார், நல்ல நற்குணம் உள்ள பிள்ளையாக வளர்க்கிறார், நல்ல படிக்க வைக்கிறார். அந்த பிள்ளையும் நல்ல படித்து வளர்கிறார், நல்ல வேலையில சேர்றான். வேலையில் சேருகின்ற வரை இவர்தான் உழைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளையும் நற்பண்புள்ள பிள்ளையாக வளர்கிறார். இப்ப வேலையெல்லாம் படிப்பெல்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு வேலையில சேர்றார். அந்த பிள்ளை சேர்ந்து முதல் மாசம் சேலரி சம்பளம் கையில் வாங்கினதை விட தன் தாயிடம் கொடுக்குது. தாயிடம் கொடுத்து, அம்மா சம்பளம் வாங்கியிருக்கிற, அத்தாட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த அம்மா சொல்லுது, ஏம்மா நீனே நேரம் போய் கொடுத்துட வேண்டிய என்ன அப்படின்னு கேட்குது. இல்லைம்மா நீனே கொண்டு போய் கொடு. அந்த தாய் விடாமல் கேட்கிறார், ஏன் நீ கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிட போது? கௌரவ குறைச்சலா? உங்க அத்தா தானே, கையில கொண்டு போய் கொடுக்க வேண்டிய. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா என்று கொஞ்சமாவது மனதில் கை வைத்து சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த பையன் சொல்றான், இல்லம்மா நேர்ல கொண்டு போய் கொடுக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, இவ்வளவு காலம் என் தந்தை தான் எனக்காக நீ கஷ்டப்பட்டா, உழைத்தார், சம்பாதித்தார். அவர் சம்பாதித்து என்னிடத்தில் பணத்தை கொடுக்கிற பொழுது அவர் கை மேலே இருந்தது, என் கை கீழே இருந்தது. நான் அதைத்தான் விரும்புகிறேன். இப்பொழுது நான் போய் எங்க அத்தாட்ட பணத்தை கொடுத்தா என் கையும் மேலே இருக்கும், அவர் கை கீழே இருக்கும். அவர் கை கீழே போவதை நான் ஒரு காலத்தில் விரும்பவில்லை. எனவே நான் கொடுக்கலாமா? நீ போய் கொடுக்கலாம். நம்ம பிள்ளை இப்படி சொல்லுவானா? நாம் இப்படி இருக்கிறோமா? பெற்றோர்கள் விஷயத்தில் கணக்கு பார்க்கிறோம். பெற்றவங்க காசு கேட்டா மாசம் எவ்வளவு பங்கு வைக்கிறோம். 4 பிள்ளை இருந்தா இன்னைக்கு பங்கு வைக்கிறோம். ஒரு வாரம் என் வீட்டுல, ஒரு வாரம் தம்பி வீட்டுல, இன்னொரு வாரம் அண்ணன் வீட்டுல பங்கு வைக்கிறார்கள். வியாபார பொருட்களை பங்கு வைப்பது போன்று அல்லாஹ் பாதுகாக்கவே